அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ்ல இது 4வது வீடியோ, அதாவது 4வது பாடம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். உலகத்துல எத்தனையோ மருத்துவ முறைகள் இருக்கு. எல்லா மருத்துவ முறைகளிலுமே இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட அதான் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் வருது. நவீன மருத்துவத்தை தவிர எல்லா மருத்துவங்களையுமே இந்த பஞ்சபூதங்கள்ங்கிற இந்த தத்துவம் வந்து கண்டிப்பா இருக்கு. அக்குபஞ்சர் மருத்துவமும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அக்குபஞ்சர் மருத்துவத்திலையும் பஞ்சபூதங்களை வரிசைப்படுத்துறாங்க. பஞ்சபூதங்களை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது அக்குபஞ்சர் மாணவராக நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா 2 விதமா புரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்திய தத்துவங்கள்ல சொல்லப்படுகிற பஞ்சபூதங்கள், சீன தத்துவங்கள் அல்லது அக்குபஞ்சர்ல சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்கள். இந்தியாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சீனால உருவான அக்குபஞ்சர் தத்துவங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, மரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆகாயத்துக்கு பதிலாக, அதாவது நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆகாயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக அவங்க மரங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுதான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்தில் சொல்லப்படுற பஞ்சபூதங்களுக்கும் இந்திய தத்துவங்களில் சொல்லப்படுகின்ற பஞ்சபூதங்களுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஏன் வேணும் அப்படின்னா, நீங்க ஒரு அக்குபஞ்சர் நிபுணரா நீங்க இந்த பஞ்சபூதங்களை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது தப்புன்னு நினைச்சுக்கிட்டு அக்குபஞ்சர்ல இருந்து வெளியே இருக்கவங்க அதை சுட்டி காட்ட ட்ரை பண்ணுவாங்க. நீங்க ஆகாயத்துக்கு பதிலாக மரம்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த தெளிவு உங்களுக்கு வேணும். ஸோ பஞ்சபூதங்கள் வந்து அக்குபஞ்சர்ல நிலம், நீர், நெருப்பு, காற்று, மரம், அதை மறந்துடக்கூடாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அக்குபஞ்சரோட அடிப்படை. இந்த மரம்னு ஏன் அவங்க சொல்றாங்க அப்படின்னா, சீன இலக்கியங்கள்லயோ அல்லது அக்குபஞ்சர் மருத்துவத்திலேயோ இந்த பஞ்சபூதங்களை மனித உள்ளுறுப்புகளோட பொருத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இந்த வித்தியாசம் வருது. இதுதான் அடிப்படை. இதற்கு மேலே டெப்தான நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு பஞ்சபூதங்கள்ல. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நன்றி.